நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களை, கடந்த ஒரு வார காலமாக பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல முக்கியமா இந்த யூடியூப் வலைத்தளத்துல ஒரு முக்கியமான விவாத பொருளா போயிட்டு இருக்க ஒரு செய்தி என்ன அப்படின்னா, சீமான் விஜய் கூட்டணி இதை பற்றி தான் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதை பற்றி 2 நாட்களுக்கு முன்பு கூட சாட்டை துரைமுருகன் அவர்கள் கூட ஒரு காணொலி பதிவிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சூழல்ல நாம இதை பற்றி பேசணுமா, அரைச்சமாவே திரும்பவும் அரைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள இருந்தது. இருந்தாலும் நம்ம பேசாத இன்னொரு விடயத்தை பற்றி நம்ம இதுல இந்த காணொலியில பகிர்ந்துக்க போறேன். அதாவது சீமான் விஜய் கூட்டணி பற்றி நாம் தமிழ் கட்சி உறவுகள் என்ன நினைக்கிறாங்க, அதே சமயத்துல விஜய் ரசிகர்கள் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அதை தாண்டி எனது தனிப்பட்ட கருத்து. அதாவது இந்த கருத்துல விஜய் அவர்களுக்கு நான் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி, ஒரு முக்கியமான கேள்வி. அந்த கேள்வி நீங்க பாருங்க, ரொம்ப நியாயமான கேள்வியா இருக்கும். அதை இறுதியில எனது கருத்தை நான் பதிவு பண்றேன். சரி நண்பர்களே, வாங்க இப்ப நேரா நம்ம காணொலிக்குள்ள போகலாம். இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்புல நிருபர் ஒரு கேள்வி கேட்கறாங்க. நீங்கள் விஜய் கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதற்கான சீமான் அவர்கள் தம்பி விஜய் சொன்ன மாதிரி வெயிட்டிங் அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த பதிலுக்கு அப்புறம் தான் இந்த சீமான் விஜய் கூட்டணி அப்படிங்கிற இந்த விவாத பொருள் மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு போயிட்டு இருக்கு. சரி, சீமான் விஜய் கூட்டணி பற்றி நமது கட்சி உறவுகள் என்ன நினைக்கிறாங்க? நமது கட்சி உறவுகளிலேயே பல பேருக்கும் பல கருத்துக்கள் இருக்கு. அதுல முக்கியமான சில கருத்துக்கள் என்ன அப்படின்னா, 50 வருடங்களுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க இந்த 2 திராவிட கட்சியினுடைய ஆட்சிகள்ல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் கொடுமை, இயற்கை வளங்கள் கொள்ளை, தமிழர்களுடைய உரிமை பறிப்பு, இப்படி பல மோசமான ஆட்சி முறைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அதற்கு ஒரு மாற்றா ஒரு நாம் தமிழ்ச்சி வரணும். அப்ப நாம் தமிழ்ச்சி மட்டும் தனித்து நின்று வெற்றி பெற முடியாது. ஏன்னா இன்னைக்கு படைபலம், பணபலம், அதிகார பலம், எல்லா பலமும் அந்த கட்சி கிட்ட இருக்கு, திராவிட கட்சிகிட்ட இருக்கு. அப்ப அதை வீழ்த்தணும் அப்படின்னா அதற்கு ஒரு கூட்டணி பலமும் வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல விஜய் கூட சேர்ந்து நம்ம கூட்டணி வைத்து நம்ம வெல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் பதிவிடுறாங்க. சில உறவுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கூட்டணி எல்லாம் வைக்கலாம், ஆனா முதல்வர் வேட்பாளர் சீமான் தான், முதல்வராக சீமான் தான் வரணும், சீமானுடைய தலைமையை ஏத்துக்கிட்டு விஜய் வந்தா கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. சில உறவுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல நாம் தமிழ்ச்சி கடந்த 15 வருடங்களாக தனித்தே களமாடிட்டு வந்துட்டு இருக்கு. அதனால இப்பதான் கட்சியை அறிவித்திருக்கிற இன்னும் கொள்கைகள் எதுவுமே முன்வைக்காத விஜய் கூட நம்ம எப்படி கூட்டணி வைக்க முடியும்? அதாவது நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப தனித்துவமான கொள்கை. அப்படிங்கும் போது நம்ம தனித்து நின்றே களமாடணும், தனித்து நின்றே வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. இது இப்படி நாம் தமிழ் கட்சியுடைய உறவுகளுடைய கருத்துக்களாக இருக்கு. இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர்கள் அவர்களுடைய கருத்து, அவருடைய மனநிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமானின் தம்பிகளாக இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தளபதி விஜயும் அண்ணன் சீமானும் இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெறணும், கூட்டணி வைத்தால் அதை வரவேற்போம் அப்படிங்கிற மாதிரி கருத்தை பதிவிடுறாங்க. இன்னும் சில 90% விஜய் ரசிகர்கள், தீவிரமான விஜய் ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல சீமான் கூட கூட்டணி வைக்க கூடாது, தளபதி விஜய் தனித்தே தான் களத்தில் இருக்கணும், தனித்தே போட்டியிட்டு முதல்வராக வரணும், எங்க தளபதி முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்காங்க. சரி நண்பர்களே, இதுதான் நாம் தமிழர்களுடைய கருத்து. அதே மாதிரி விஜய் ரசிகர்கள் அவர்களுடைய கருத்தா இருக்கு. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த விடயத்துல எனது தனிப்பட்ட கருத்து, விஜய் அவர்கிட்ட நான் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு சீமானுடைய அரசியலுக்கு தெரியுமா தெரியாதா? கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக இன்னைக்கு அரசியல் களத்துல மிகவும் கடுமையா உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அரசியல்வாதி யாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு மக்களுக்கு எங்க பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த விதமான போராட்டமாக இருந்தாலும் சரி, அங்க போய் முன்ன நிக்கிறதும் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு அரசியல்வாதியும் பேசாத ஒரு அரசியலை பேசிக்கிட்டு இருக்கிறதும் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதாவது அனைத்து உள்ளுக்குமான அரசியல். இந்த ஒரு அரசியலை இன்னைக்கு உலகத்துல எந்த கட்சி, எந்த அரசியல்வாதி இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க? இதுல விஜய் என்ன புதிதாக ஒரு அரசியல் பேச போகிறார்? அதாவது சீமான் பேசாத அரசியலை விஜய் என்ன பேச போகிறார் அப்படிங்கறத எனது கேள்வி. அதாவது பாத்தீங்கன்னா, விஜயுடைய தீவிர ரசிகர்களுக்கு அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியல் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவங்க அந்த திரை மயக்கத்துல, அந்த ரசிக மயக்கத்துல இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரே ஒரு இலக்கு என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சரா வரணும், அவர் ஆட்சி வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருப்பாங்க. அதனால நாம் தமிழகத்தினுடைய அரசியலையோ இல்ல சீமான் அவர்களுடைய அரசியலையோ உள்வாங்கிக் கொள்வதற்கான அவசியம் அவங்களுக்கு இல்ல. ஆனா விஜய் அவர்களுக்கு தெரியும்ல, சீமான் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் முன் வைக்கிறாரு, அவருடைய கருத்துக்கள் என்ன, அவருடைய கொள்கை என்ன, அவருடைய தொலைநோக்கு பார்வை என்ன அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் புரிதலற்ற, ஒரு அரசியல் தெளிவற்ற ரசிகர்கள் அவங்க ஆசைப்படலாம், தன்னை ஒரு முதலமைச்சரா ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் கல யதார்த்தம் என்ன, கல சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு தெரியும்ல. அப்ப இந்த இடத்துல விஜய் அவர்கள் எந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்துக்கணும்? இல்லப்பா, எனக்கும் அரசியலுக்கு ஒத்து வராது, நான் திரையில நம்பர் 1 ஹீரோவா இருக்கலாம், ஆனா தரையில நம்பர் 1 ஹீரோ அப்படிங்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம அண்ணன் சீமான் அவர்கள் பேசாத அரசியலை நான் புதுசா என்ன பண்ண போறேன்? எல்லா அரசியலையும், உள்ளூர் அரசியல் உலக அரசியல் அனைத்து அரசியலையும் அண்ணன் சீமான் பேசிட்டு இருக்காரு, களத்துல கடுமையா போராடிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது நான் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம 2026 தேர்தலுக்கு முன்பாக ஒரு அறிக்கையை கூட கொடுக்கலாம். தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் நாம் தமிழர்களுடைய கொள்கையும் தமிழ் தேசியம் தான் தேவை, அதனால நான் நாம் தமிழ்ச்சியும் அண்ணன் சீமானை ஆதரிக்கிறேன், எனது ஆதரவு முழுக்க முழுக்க நாம் தமிழ்ச்சி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பையே கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம தங்களுடைய ரசிகர்களையும் நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக
வாக்கு செலுத்த வைக்கணும். இதுதான் அவர் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடா இருக்கணும். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு தங்களுடைய ரசிகர்கள் ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கோசரம் இன்னைக்கு கட்சியை தொடங்கியிருக்காரு விஜய் அவர்கள். சரி, கட்சி தொடங்கிட்டாரு, இதுக்கு மேல என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். இது அவர் செய்யலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்காரு. இன்னைக்கு வெளிப்படையா நாம் தமிழ் கட்சிக்கு சீமானுக்கு ஆதரவு கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு தன்மான இழப்பா கூட பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு கட்சி ஆரம்பித்து அதன் மூலமாக நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாமே. அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தா நம்ம விஜயை போற்றலாம், புகழலாம். இல்ல இந்த திராவிட கட்சிக்கு விலை போனாலோ, இல்ல இந்த திராவிட கட்சியினுடைய சூழ்ச்சிக்கு ஆட்பட்டாலோ இந்த தமிழ் சமுதாயம் விஜய் அவர்களை மன்னிக்காது, மறக்காது. இதை விஜய் அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி இருந்தாலும் விஜய் அவர்கள் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும், நல்ல முடிவை எடுப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நம்ம இருக்கோம். சரி, பார்ப்போம் எப்படி அரசியல்களம் மாறுது அப்படின்னு பார்ப்போம். சரிங்க நண்பர்களே, களம் எதுவாயினும் எப்படியாக இருந்தாலும் 2026 நாம் தமிழ்ச்சி எழுவதற்காக அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆவதற்காக நாம களத்தில் இறங்கி நமது கட்சி உறவுகள் தீவிரமாக பாடுபடணும், உழைக்கணும். நிச்சயம் இதை நம்ம செய்து காட்டுவோம். சரிங்க நண்பர்களே, இந்த நேரத்தில் இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு கணி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.